வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானசேத்திரோடையில் ஒரு அற்புதமான மலையை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம். அந்த மலை எங்கே இருக்குன்னா ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழனியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கொழுமம் போகிற வழியில் ஒரு அற்புதமான மலை. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீவசமாதி இருக்குது. நாராயண பரதேசி சித்தர் அப்படிங்கிறவரோட ஜீவசமாதி இருக்குது. அதே மாதிரி ஐவர் மலை பெரியசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை வந்து ஏறுறதுக்கு ஆரம்பத்தில் மிகுந்த கடினமான மலையாக இருந்திருக்கு. இப்போ வந்து படியெல்லாம் போட்டிருக்காங்க. மேலே போகிற வரைக்கும் இப்போ படியெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1400 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு, இந்த மலை. இது பார்த்தீங்கன்னா இது ஏன் ஐவர் மலைன்னு பேர் வந்தது அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் ஐவர் வந்து அவங்க வனவாசம் போனப்போ இங்கே வந்து இருந்ததா இங்கே இங்கே தங்கியிருந்ததா சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு ஐவர் மலை அப்படின்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கொற்றவை அப்படிங்கிற பெண் தெய்வத்தோட ஆலயம் இருக்குது. அதை வந்து திரௌபதி அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இது நடிகர் சுந்தர்சியோட குலதெய்வம்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த கோயிலை வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே படிகள்லாம் நிறைய வந்து திருப்பணி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுந்தர்சி குடும்பம் தான் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. அவங்க 2 பெண் குழந்தைகளுக்கும் இங்கே தான் வந்து முட்டை போடுறதா கூட சொல்கிறாங்க. இங்கே போகர் வந்து நவபாசன சிலை வந்து பழனி முருகன் சிலையை இங்கே செஞ்சதாக வந்து ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாராயண பரதேசி சித்தர் அப்படிங்கிற சித்தர் வந்து அந்த திரௌபதி அம்மன்கிற கொற்றவை தெய்வத்தை வந்து அந்த ஆலயத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஞானி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐவருமலை பெரியசாமி அப்படிங்கிற சித்தர் பார்த்திங்கன்னா அவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அவர் வந்து திண்டுக்கல் பிச்சை சித்தர் மாதிரி மிலிட்ரியில் வேலை பார்த்துருக்காரு. அவர் பாதியிலே அந்த மிலிட்ரியில் வேலையில் ஒரு அடிபட்டதுனால அப்படியே வெளியே வந்தவர் அப்படியே துறவியாக வந்துட்டார். அவர் நேரு கேரளா போகாமல் இங்கே நம்ம பழனி மலை சைடு வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, சித்தராக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே அவரை வந்து இந்த ஐவர் மலை வந்து ஈர்த்ததாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐவர் மலைக்கு போயிருக்காரு. இப்போ ஐவர் மலையை அவர் போகும்போதெல்லாம் அங்கே நிறைய நாகப்பாம்புகள்லாம் நிறைய அந்த மலை மேலே இருந்திருக்கு. அங்கே நார்மலாக அங்கிட்டு யாருமே பயந்துட்டு போக மாட்டாங்களாம். போனால் பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா சித்தர் வந்து அவர் மேலே போய் அங்கே தான் இருந்திருக்காரு. அங்கே வந்து அவர் அன்னக்காவடி சுமந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. இங்கே வந்து நிறைய அற்புதங்களும் அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கிறத பார்த்து ஐவர்மலை பெரியசாமி என்ன செஞ்சுருக்காரு, இங்கே வர்றவங்க யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னக்காவடி எடுத்திருக்காரு. முன் சைடு வந்து சாப்பாடு போடுறதுக்கு சட்டியும், பின் சைடு பார்த்திங்கன்னா இந்த நீர்மோர் வாங்குறதுக்கு பாத்திரம் தொங்க விட்டுருக்காரு. நீர்மோரும் சாப்பாடும் கொண்டு வந்து வச்சு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் பசியை யார் வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காரு. அதேமாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது அங்கே விளைச்சல் இல்லை ஏதாவது வந்து விவசாயம் போய்க்குது அப்படின்னா சாமிகிட்ட வந்து சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி ரொம்ப விளைச்சல் இந்த இடம் இல்லை அப்படின்னு. அப்புறம் சாமி வந்து போங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்களாம். அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப சிறப்பாக வந்தோன்னே அந்த விளைச்சலை வந்து அவர் ஐவர்மலை பெரியசாமி ஐயா கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணி மேற்கொண்டு அவங்களுக்கு நிறைய செய்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க, கிழக்கே போகும் இடையில் பாரதி ராஜா படம் எடுத்தப்போ அவர் சாமி வந்து சந்திச்சிருக்காரு. சந்தித்து அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அவர் சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, உன்னோட கேமராவிலாம் நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாமி, நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க பொருள்கள்லாம் எங்கள் கேமரா எடுக்கும், உங்களை எடுக்காதா அப்படின்ட்டுருக்காரு. விழுந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாரதிராஜா அவங்க கேமராமேன்ட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருக்காரு. எடுத்தால் ஒரு தடவை கூட சாமியோட படம் வந்து விழுகலையாம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு அவங்களுக்கு அந்த டயத்தில். இப்போ நிறைய அற்புத நிகழ்த்தின சாமி பார்த்திங்கன்னா 1979ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அவங்க ஜீவசமாதி ஆகிற இடத்துல முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஜீவசமாதி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஜீவசமாதி ஆனவுடனே அந்த ஆலமரத்தை பேத்து எடுத்துகிட்டு அதுக்கு கீழே தான் ஜீவசமாதி வச்சு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் ஐவர்மலை பெரியசாமிக்கு வந்து வெகு விமர்சையாக வந்து குரு பூஜை நடக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அற்புதமான மலை பழனியிலேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் ஐவர்மலைக்கு போயிட்டு 2 சித்திரை பீடத்தையும் தரிசனம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் வாங்க. நல்லது, நன்றி, வாழ்க வளமுடன்.